ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா K13 டிவைஸில் யூசர் ஆட் பண்ணி எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உங்கள் பயோமெட்ரிக் டிவைஸில் யூசர்ஸ் போய்ட்டு ஆட் யூசர் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நேம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் செட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நேம் பட்டன்லாம் அமைக்கி செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ஒரு 10-15 யூசர் வச்சுருந்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் போய்ட்டு கூட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 2 யூசர் தான் ஆட் பண்ணி அமைக்க போகிறேன், அதனால் பட்டன்லேயே நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நேம் எடிட் பண்ணியாச்சு. இப்போது ஃபிங்கர் ஆட் பண்ணுறோம். கீழே ஃபிங்கர் இருக்கும், அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஒரு ஃபிங்கரை 3 டைம்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஃபுல்லாக வெரிஃபை ஆகும். ஃபிங்கர் 3 டைம்ஸ் வச்சாச்சு. ஒரு ஃபிங்கர் வெரிஃபை ஆயிடுச்சு. ஒரு யூஸருக்கு 2 ஃபிங்கர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு விரலில் திடீர்னு எதுவும் ப்ராப்ளம் அடிபட்டாலும் வச்சாலும் நம்ம இன்னொரு ஃபிங்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு யூஸருக்கு 2 ஃபிங்கர் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஃபிங்கருமே ஒரு யூஸர் ஃபஸ்ட் யூஸருக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ வெளில வந்துட்டு செகண்ட் யூஸர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் யூஸரை சேவ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் யூஸரோட நேம் டைப் பண்ணுறேன். இந்த வீடியோ சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி ஆட் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஷிஃப்ட் ஆட் பண்ணுறது, டைமிங் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் யூஸரோட ஃபிங்கர் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி 3 டைம்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ஃபிங்கர் ஆட் பண்ணணும். செகண்ட் ஃபிங்கர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் நான் உங்களுக்கு கையில் வந்து பஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். யூஸர் ஆட் பண்ணது வெரிஃபை ஆகுதான்னு செக் பண்ணும். இப்போ உங்களுக்கு நான் பஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். எஸ்கேப் கொடுத்து வெளில வந்துடுங்க. 2 ஃபிங்கர். இப்போ நமக்கு ஃபஸ்ட் யூஸர் ஆட் ஆயிடுச்சு. அது மாதிரி செகண்ட் யூஸர் ஃபிங்கர் வச்சு சொல்லணும். செகண்ட் யூஸரும் ஃபிங்கர் ஆட் ஆயிடுச்சு, வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டு மெனுவில் 4th இருக்கும் காமன்னா, அதில் நெட்ஒர்க்குன்னு இருக்கும். அதில் போயிட்டு ஐபி அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு 192.168.0.125 இருக்குது. இந்த ஐபி அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா உங்கள் சிஸ்டம் ஐபியை இதே சீரியஸுக்கு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ உங்களோட பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே இன்டர்நெட் ஷேரிங் சென்டர் ஒய்ஃபை காமிக்கணும்ல, அந்த இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் ஷேரிங் சென்டர்னு வரும். அதை கொடுத்துக்கோங்க. அதில் சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு அதில் ஈத்தர்நெட்னு ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி IPv4 அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அப்டோமைனில் இருக்கும். அதை ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ் மாற்றிட்டு எடிட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சிஸ்டத்துக்கு நம்ம ஐபி அசைன் பண்ணுறோம். 192.168.0. அங்கே 125 இருந்துச்சு. அதே சீரியஸுக்கு நம்ம இப்போ 100 மாற்றிக்குவோம். சப்நெட் மாஸ்க் அதுவே எடுத்துக்கும். கேட்வே வந்து 192.168.0.1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க.
ஓகே கொடுத்துரு. இந்த பேஜையும் ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம செட் பண்ணியிருக்க ஐபி அட்ரஸ் கரெக்டானு ஒரு திருப்பு பிங் பண்ணி பார்த்துப்போம். இப்போது ரன் கமாண்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் வந்து விண்டோஸ் +R கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் சிஎம்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பிங் 192.168.0.125 நம்ம பயோமெட்ரிக் ஐபி இதில் கொடுத்து பார்க்கணும் பிங்க் ஆகுதான்னு. -T சரி, நான் கேப்ஸில் T செட் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால் வேறு கமாண்ட் வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப இது பண்ணுறேன். பிங்க் 192.168.0.125 -t கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ பிங்க் ஆயிடுச்சு, நமக்கு ஐபி கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி யூசர் நேம், லாகின் நேம் அண்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டு யூட்டிலைட்ஸ் அப்படின்னு அது இருக்கும். அதில் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு சும்மா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடுன்னு காமிக்கும். அதில் போய்ட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. டிவைஸ் நேம் நான் இப்போ கணேசன் கொடுத்துக்கிறேன். சும்மா ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கொடுத்துட்டு டிவைஸ் நேமு ஷார்ட் நேமும் கொடுத்துருங்க. அது சேமாகவே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஐபி அட்ரஸ் நம்ம அங்கே பயோமெட்ரிக்கில் பார்த்த ஐபி அட்ரஸ், அதே ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ அதே ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு சீரியல் நம்பர் கொடுக்கணும். சீரியல் நம்பர் எங்கே இருக்குன்னா உங்கள் பயோமெட்ரிக் டிவைஸ் பின்னால் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் சீரியல் நம்பர் இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு டெக்ஸ்ட் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 ஃபிங்கர் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த லாக்ஸை பூரா டவுன்லோட் பண்ணணும். அதில் போய்ட்டு டிவைஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. இந்த கீழே கனெக்டிங்னு வருதுல, அதில் வந்து டவுன்லோடுன்னு வரும். அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக லாக் எல்லாம் டவுன்லோட் ஆகிடுச்சின்னு வரும். இப்போது நமக்கு கனெக்டிங்கில் இருக்குது. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் மேலே இருக்கும். அதை கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெய்லி அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு கீழே ரீகால்குலேட் அட்டண்டன்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த செலக்ட் ஸ்டேட்டஸ்னால் ப்ரெசென்ட் ஆப்ஷன் தனித்தனியாக எடுக்கிறது. இப்போ நம்ம மொத்தமாக எடுக்கிறோம். அந்த ரீகால்குலேட் அட்டண்டன்ஸை கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடும். ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 ஃபிங்கர் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஏன் ஆப்ஷன் காட்டுதுன்னா நம்ம ஷிஃப்ட் டைம் வந்து அதில் செட் பண்ணியிருக்குது 10 to 6. நம்ம இடையில வச்சதுனால நமக்கு 2 டைமே ஆப்ஷன்ட் காமிக்கி. ஒன்று மட்டும் நான் மட்டும் அவுட் வச்சேன், இன்னொரு ஃபிங்கரை வச்சவங்க அவுட் வைக்கலை. அதனால் கீழே காமிக்கி அவுட் பஞ்சன்னு வைக்கலன்னு. ரெண்டுத்துக்கும் மற்றபடி ஆப்ஷன் தான் காமிக்கும். இந்த சிம்பிளாக தான் இருக்கும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தராமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.